இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் இல்லங்களையும் ஆண்டு கொள்வதாக. இந்த நாளிலும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே நாம் பலனடையலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். நல்ல நாட்களை நான் என்னைக்கு தான் அனுபவிக்க போகிறனோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க தான் செய்யுது. எப்பவும் துக்கங்களும் போராட்டங்களும் குழப்பங்களும் வெறுமைகளும் இதுதான் என் வாழ்க்கையை சுற்றி வருது. நல்ல நாளை நான் என்னைக்கு தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதும் எதிர்பார்க்குறதும் உண்மைதான். இதற்கு சில ஆலோசனைகளை இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். பொல்லாப்புக்கு தன் நாவை கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து. நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனமாய் கையாள வேண்டும். எந்த காரியத்தை பேசணும், எந்த காரியத்தை பேசக்கூடாது அப்படிங்கிறத நாம் சரியாய் நிதானித்தாதான் இப்படிப்பட்டதான கபட்டுத்தனத்துக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் இருக்கிற காரியத்துக்கும் நாம் கவனமாய் வாழ முடியும். பிரச்சனைகளிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ள முடியும். அநேக நேரத்தில் நமக்குள் எழும்புகிறதான கோபங்கள், எரிச்சல்கள், ஏமாற்றங்கள், விரக்திகள், இந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறதுக்கு அது நம்ம உந்தி தள்ளதான் செய்யும். ஆனால் நல்ல நாட்களை பார்க்கணும் அப்படின்னு நம்ம விரும்பிட்டோம் இல்லையா, வாழ்க்கையை நேசிக்கிறோம் இல்லையா, அப்போ அதை நம்ம விலக்கி காத்தே ஆகணும். இது நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உதவி செய்வார். ஆண்டவர் உதாரணமாய் இருக்கிறார். அவர் மயிர் கத்திரிப்புக்கு முன்பதாக சத்தமிடாத ஆட்டை போல வாய் திறவாதிருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். எனவே அவருடைய உதவியை நாம் தேடி பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட நாம் நம்மை விலக்கி காக்க வேண்டும். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து. தீமையான காரியங்கள்னு எதுன்னு நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். இது தீமையான காரியம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் நம்ம மேற்கொண்டே ஆகணும். நன்மை செய்கிறதுக்கு அவருடைய உதவியை தேடணும். நல்ல நாட்களை பார்க்கணும் அப்படின்னு நம்ம இருதயத்தின் ஆழத்தில் விரும்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தீமை செய்கிறதை விட்டுட்டு நன்மை செய்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். அடுத்ததாக சமாதானத்தை தேடி அதை பின்தொடரணும் அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். சமாதானத்தை எங்கே போய் தேடுறது? ஒரு நபர்கிட்டையா, ஒரு ப்ரோக்ராம்லையா? கண்டிப்பாக அது இல்லவே இல்லை. அது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் தேட முடியும். அவர் தான் துன்பத்தின் வழியாக கடந்து போகும்போது அவர் சமாதானத்தோடு கூட கடந்து சென்றார். அப்படிப்பட்டதான உதாரணமாய் வாழ்ந்த நம்முடைய ஆண்டவரை நாம் தேடி அவரை பின்தொடர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாளில் நல்ல நாட்களை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியின் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நித்திய வாழ்க்கை நம் ஒவ்வொருத்தருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய நாவை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போம்.
தீமையான காரியங்களை விலக்கி நன்மை செய்கிறதுக்கு அவருடைய ஆண்டருடைய உதவியை தேடுவோம். சமாதான பிரபுவாகிய இயேசுவை தேடி அவரை பின்தொடர்வோம். நிச்சயமாக நல்ல நாட்களை இந்த பூமியில அனுபவிக்கலாம். அது மாத்திரமல்ல, நித்தியத்துக்குள்ளாகவும் நாம் கடந்து போக முடியும். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருத்தருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you. சமாதான பிரபுவாம் இயேசுவை தேடி பின் தொடர்கிறவர்களும் தன் வாயின் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாயிருப்பவர்களுமே இந்த பூமியின் வாழ்க்கையில் நல்ல நாட்களை காண்பார்கள். அவர்களே நித்திய வாழ்க்கையிலும் பிரவேசிப்பார்கள்.